போட்டு வீடியோவில் கண்டினியூ தான். வீட்டுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி வெங்காயம் வதக்கிறதுக்கப்புறம் நம்ம மோர் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மோர் போட்டு அடித்து குடிச்சாச்சு. வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு நெசுக்கி போட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள், உப்பு, பெப்பரு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு குழம்பு கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷோ இறாலோ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வறுவலுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா குழம்பும் கொதிச்சிச்சு. அதில் மீனையும் உள்ளே இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் சரி இறால் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இறாலுக்கும் அதே மாதிரி எல்லாமே போட்டு இறால் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். இறாலையும் போட்டுட்டு வெறும் மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிஷ்ஷை வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா இப்படி நிற்க வச்சேன், அப்படி நிற்க வச்சேன், அப்படியே படுக்கு போட்டேன். என்னென்னமோ அந்த மீனை வந்து சித்திரவதை பற்றி வறுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. டைம் ஆனதுக்கப்புறம் மாமா வந்தார். இந்த மாதிரி மாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பார்த்துருந்தாரு. இந்த சிரிப்பே எனக்கு போதும். நான் ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.